வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல ஹேவ் காட் அண்ட் ஹேவ் காட்டன் இது 2 பத்தி தான் பார்க்க போறோம். ஹேவ் காட்டுக்கும் ஹேவ் காட்டனுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? அப்படி இருக்கு அப்படின்னா, எப்ப ஹேவ் காட்ட யூஸ் பண்ணணும்? எப்ப ஹேவ் காட்டன யூஸ் பண்ணணும்? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவ ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கெட் அப்படின்ற வெர்ப் இருக்கு இல்லையா? அதோடைய பாஸ்ட் டென்ஸ் காட், அதோடைய 3 ஃபார்ம் அப்படின்னு நம்ம வந்து காட்டையும் சொல்லுவோம், காட்டனையும் சொல்லுவோம். இதுல காட் அப்படின்றது யூகே இங்கிலீஷ்ல ரொம்ப காமன். அவங்க காட்டன்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றதே இல்ல. யுஎஸ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் காட்டன் அப்படின்றது தான் காமன். ஆனாலும் அவங்க காட்டையும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்க. ஸோ காட்டன் நம்ம வந்து யூகே இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவோம். காட்டன் அப்படின்றது யுஎஸ் இங்கிலீஷ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறது ஹேவ் காட். ஐ ஹேவ் அப்படின்னு சொல்ற மாதிரி ஐ ஹவ் காட் அப்படின்னு சொல்றது யூகே இங்கிலீஷ்ல ரொம்ப காமன். இன்ஃபேக்ட் யுஎஸ் இங்கிலீஷ்லயும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பட் 2 இடங்கள்லையுமே இது வந்து இன்ஃபார்மல். அதாவது ஸ்போக்கன்ல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரிட்டன்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா பேசுறப்போ ஐ ஹேவ் அப்படின்னு சொல்றதை விட ஐ ஹவ் காட் அப்படின்னு சொல்றது தான் ஜாஸ்தி. அதுதான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐ ஹேவ் அப்படின்னா 3 அர்த்தங்களை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒண்ணு வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்ற பொசஷனை பத்தி பேசுறப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். சாப்பிடுறதுக்கு நம்ம சாப்பிடுறத பத்தி ஈட்ன்ற வேர்புக்கு பதிலா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ட்ரிங்க் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலா நம்ம யூஸ் பண்ணுவோம். குளிக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்திலையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பொசஷன் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல மட்டும்தான் நாம ஐ ஹாவ்க்கு பதிலா ஐ ஹவ் காட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம ஒன்லி ப்ரெசன்ட் டென்ஸ்ல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மற்ற டென்ஸ்ல கண்டினியூஸ் ஃபார்ம்ல நம்ம இதை யூஸ் பண்றது கிடையாது. ஸோ ஹேவ் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஐ ஹவ் காட் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே, ப்ளூரல் நவுன் இந்த மாதிரிலாம் இருந்ததானா அப்போ நம்ம வந்து ஹேவ் காட்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் வந்து ஹீ, ஷீ, இட், சிங்குலர் நவுன் இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஹேஸ் காட்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ ரொம்ப பேசிக்கான சில சென்டென்ஸ்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்கிட்ட ஒரு கார் இருக்கு அப்படிங்கிறத ஐ ஹாவ் அ கார் அப்படின்னு சொல்ற மாதிரி ஐ ஹவ் காட் அ கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ எங்க சிஸ்டர் கிட்ட ஒரு ஸ்கூட்டர் இருக்கு அப்படின்னா மை சிஸ்டர் ஹேஸ் அ ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்றது ஃபார்மல். அப்படின்னா நம்ம அதே விஷயத்த ஸ்போக்கன்ல சாதாரணமாக பேசுறப்போ மை சிஸ்டர் ஹேஸ் காட் அ ஸ்கூட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே மொபைல் ஃபோன்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு பையன் சொல்றான். ஸோ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் காட் மொபைல் ஃபோன்ஸ். ப்ளூரல் நவுன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் பத்தி சொல்றோம். அதனால ஹேவ் காட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் காட் மொபைல் ஃபோன்ஸ். இப்போ மற்ற சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அங்க ஒரு கேக் இருக்குல்ல, அந்த கேக் மேல கூட செர்ரி பழம் இருக்கு. எனக்கு அந்த கேக் வேணும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ ஐ வாண்ட் த கேக் தட் ஹஸ் காட் அ செர்ரி ஆன் இட். ஐ வாண்ட் த கேக் தட் ஹஸ் காட் அ செர்ரி ஆன் இட். ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு உனக்கு 3 மாசம் டைம் இருக்கு. யூ ஹேவ் 3 months டைம் டு ஃபைல் த ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி யூ ஹேவ் காட் 3 months டைம் டு ஃபைல் த ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிஜமாவே சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். யூ ஹேவ் காட் அப்படின்னு சொல்றது அந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு வாயில வந்து ஈஸியா பெறலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி யூ ஹேவ் காட் அப்படின்றது ரொம்ப காமனா இருக்கு. இப்போ இதே ஹேவ் காட்ட குவெஷன்ஸ்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம சொன்னோம் ஜென்ரலா வந்து ஹேவ் அப்படின்னு வச்சு தான் நம்ம வந்து ஃபார்மல் இங்கிலீஷ் வந்து ஹேவ் வச்சு வர்றது. பட் ஸ்போக்கன்ல தான் ஹேவ் காட்ன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆனா குவெஷன் ஃபார்ம்ல டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றதுனால தான் அத நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிடுறோம். இப்ப என்கிட்ட கார் இருக்குன்னா, ஐ ஹேவ் அ கார் அப்படின்னு நம்ம சொல்றோம். உன்கிட்ட கார் இருக்கா அப்படின்னு கேட்கணுமானா, இந்த மாதிரி ஹேவ் வச்சு சொல்றப்ப, டூ யூ ஹேவ் அ கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல ஹேவ் அப்படின்னு இருந்ததுனா நம்ம வந்து டூ வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப அதே சப்ஜெக்ட் ஷீன்னு இருக்கப்ப நம்ம வந்து ஹேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஷி ஹேஸ் அ ஸ்கூட்டர் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்ப இத குவெஷனா சொல்றப்போ, இப்ப ஹேஸ்ன்னு இருந்ததானா நம்ம வந்து டஸ் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப டஸ்ன்னு போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு தடவ ஷீ பக்கத்துல ஹேஸ்லாம் வராது. ஸோ இத நம்ம மாத்திர்றப்போ, இது வந்து பேசிக் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஸோ அப்ப டஸ் ஷி ஹேவ் அ ஸ்கூட்டர் அப்படி தான் நம்ம கேட்போம். டஸ் ஷி ஹேவ் அ ஸ்கூட்டர்? அவகிட்ட ஸ்கூட்டர் இருக்கா? அந்த மாதிரி கேட்கறதுக்கு. இது வந்து ஐ ஹேவ், ஷி ஹேஸ் அப்படின்னு வச்சு சொல்றப்போ, ஃபார்மலா. இப்போ இதே விஷயத்த நம்ம வந்து இப்ப ஸ்போக்கன்ல ஐ ஹேவ் காட் அ கார் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சொல்றப்ப நம்ம வந்து டூ யூ ஹேவ் காட் அ கார் அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலா இந்த ஹேவ வந்து நம்ம 2ஆ பிரிச்சுட்டு நடுவுல சப்ஜெக்ட்ட கொண்டு வந்துரும். ஹேவ் யூ காட் அ கார்? அப்படி தான் நம்ம கேட்கணும். அதே மாதிரி இப்போ வந்து ஷி ஹாஸ் காட் அ ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்றப்போ, அவகிட்ட ஸ்கூட்டர் இருக்கா அப்படின்னு கேட்கணுமானா, அப்படியே இத முன்னாடி கொண்டுட்டு வந்துருங்க ஹேஸ.
Has she got a scooter? அப்படி நம்ம கேட்போம். இத கொஞ்சம் பார்க்குறீங்களா? உங்களுக்கு டைம் இருக்கா? அப்படி நம்ம கேட்போம். Have you got time to look into this? Have you got time to look into this? அதே மாதிரி என்ன அவளுக்கு என்ன தலைவலியா? அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? Has she got a headache? Has she got a headache? இப்ப நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி சாதாரணமா ஐ ஹேவ் அப்படின்னு சொல்றதுக்கும், ஐ ஹேவ் காட் அப்படின்னு சொல்றதுக்கும் நெகட்டிவ் சென்டென்சஸ்லயும் டிஃபரன்ஸ் இருக்கும். இப்ப பொதுவா நம்ம வந்து ஐ ஹேவ் அப்படின்னு சொல்றப்போ, நம்ம வந்து நெகட்டிவ் ஃபார்ம்ல ஐ டோன்ட் ஹேவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஷி ஹேஸ் அப்படின்னா ஷி டசன்ட் ஹேவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உன்னோட கீஸ் வந்து என்கிட்ட இருக்கு. ஐ ஹேவ் யுவர் கீஸ் அப்படின்னா, இல்ல உன்னோட கீஸ் என்கிட்ட இல்ல அப்படின்னு நெகட்டிவா சொல்றதுக்கு ஐ டோன்ட் ஹேவ் யுவர் கீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அதே மாதிரி நம்ம வந்து ஹேவ் காட்ட வச்சு சொல்றதா இருந்தா, ஐ ஹேவ் காட் யுவர் கீஸ் அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தா, என்கிட்ட இல்லன்னு சொல்றதுக்கு நம்ம வந்து டோன்ட் யூஸ் பண்றதில்ல. ஹேவையே அப்படியே ஹேவ் நாட் அப்படின்னு நம்ம நெகட்டிவா மாத்திடுவோம். ஸோ ஐ ஹேவன்ட் காட் யுவர் கீஸ். ஐ ஹேவன்ட் காட் யுவர் கீஸ். இப்போ கொஸ்டின் யாராவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதாவது பணம் வச்சிருக்கியா? ஹேவ் யூ காட் எனி மனி? அப்படி கேட்டாங்கன்னா, இல்ல அப்படின்னு சொல்றப்போ, நம்ம வந்து நோ ஐ ஹேவ் இட் காட் அப்படி நம்ம சொல்லக்கூடாது. நோ ஐ ஹேவன்ட்ன்னு மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஹேவ் யூ காட் எனி மனி? நோ ஐ ஹேவன்ட். இப்போ அவகிட்ட இருக்கா? நோ ஷி ஹாசன்ட். அவ்வளோதான். இப்போ இந்த ஹேவ் காட்ட நம்ம வேற எந்த டென்ஸ்லயும் யூஸ் பண்ணக்கூடாது. பாஸ்ட் டென்ஸ்ல, அ ஃபியூச்சர் டென்ஸ்ல வில் ஹேவ் அப்படிலாம் வச்சு நம்ம வந்து சொல்றதில்ல. இப்போ வந்து ஹேவ் காட் மத்த டென்ஸ்ல இல்ல அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ அவகிட்ட ஒரு ஸ்கூட்டர் இருந்தது. ஆனா அத வித்துட்டா அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அப்ப பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல எல்லாம் நாம ஹேட் காட் நம்ம யூஸ் பண்றது இல்ல. ஷி ஹேட் அ ஸ்கூட்டர் பட் ஷி சோல்ட் இட் அப்படி மட்டும் தான் நம்ம சொல்லணும். ஷி ஹேட் காட் அ ஸ்கூட்டர் பட் ஷி சோல்ட் இட் அப்படி நம்ம சொல்றது இல்ல. இப்போ இதே ஹேவ் காட்ட வேற எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய ஆப்ளிகேஷன்ஸ், டியூட்டீஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் கண்டிப்பா செய்ய வேண்டிய சில வேலைகள். அத பத்திலாம் நம்ம சொல்றப்ப ஹேவ் டூ, ஹேஸ் டூ யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஐ ஹேவ் டூ கோ தேர். ஷி ஹேஸ் டூ ரைட் ஹர் எக்ஸாம்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நம்ம வந்து ஹேவ் டூ, ஹேஸ் டூக்கு பதிலா ஹேவ் காட் டூ, ஹேஸ் காட் டூ இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். மெயினா யுகே இங்கிலீஷ்ல. ஸோ இதுக்கும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். நாளைக்கு காலை 7 மணிக்கு நாம ஏர்போர்ட்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம வந்து ஹேவ் டூ இருக்க வேண்டும், நான் செய்ய வேண்டும், நான் அங்க போக வேண்டும். இந்த மாரிலாம் சொல்றதுக்கு நம்ம ஹேவ் டூ, ஹேஸ் டூ யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல சப்ஜெக்ட் வீன்றதுனால நம்ம ஹேவ் டூ யூஸ் பண்றோம். ஸோ வி ஹேவ் டூ பி அட் த ஏர்போர்ட் அட் 7 AM டுமாரோ. இல்லன்னா வி ஹேவ் டூ பி அட் த ஏர்போர்ட் பை 7 AM டுமாரோ. இப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? இதே இடத்துல நம்ம ஹேவ் டூக்கு பதிலா வி ஹேவ் காட் டூ அப்படி கூட நம்ம சொல்லலாம். We have got to be at the airport at 7 AM tomorrow. இப்படி கூட நம்ம சொல்லலாம். இப்போ இத வந்து கொஸ்டின் ஃபார்ம்லயும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம முன்னாடியே சொன்னோம். ஹேவ் வச்சு சொன்னா நம்ம கொஸ்டின்ல டூ வி ஹேவ் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹேவ் காட்ன்னு வச்சு சொல்றப்போ நம்ம வந்து ஹேவ தான் முன்னாடி கொண்டு வரணும். அப்ப ஹேவ் வி காட் அப்படி தான் நம்ம சொல்லணும். இப்போ நம்மளுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, நாளைக்கு காலையில விமான நிலையத்துல எத்தன மணிக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்க போறோம். So what time have we got to be at the airport tomorrow? What time have we got to be at the airport tomorrow? இப்போ நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க. நீங்க ஆர்டர் பண்ணது இல்லாம ஏதோ ஒரு சூப்ப கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஐயோ! ஏதோ சம்திங் ராங். நான் இந்த சூப்ப நான் ஆர்டர் பண்ணல. அப்படி நம்ம சொல்லப் போறோம். தேர் மஸ்ட் பி சம் மிஸ்டேக். ஐ டிட்ன்ட் ஆர்டர் தி சூப். அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? இப்போ இதே அர்த்தத்துல மஸ்ட்க்கு பதிலா நம்ம ஹேவ் டூ, ஹேஸ் டூ கூட யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல சம் மிஸ்டேக்ஸ்ன்னு நம்ம சொல்லல. சம் மிஸ்டேக்குன்னு சொல்லியிருக்கோம். சிங்குலர் அப்படின்றதுனால நம்ம மஸ்ட்க்கு பதிலா ஹேஸ் டூ அப்படி யூஸ் பண்ண போறோம். ஸோ தேர் ஹேஸ் டூ பி சம் மிஸ்டேக். ஐ டிட்ன்ட் ஆர்டர் தி சூப். அப்படி நம்ம சொல்லலாம். ஹேஸ் டூக்கு பதிலா ஹேஸ் காட் டூ அப்படி சொல்றதா இருந்தா, தேர் ஹேஸ் காட் டு பி சம் மிஸ்டேக். ஐ டிட்ன்ட் ஆர்டர் தி சூப் அப்படியும் நம்ம சொல்லலாம். இதுவரைக்கும் 2 அர்த்தங்கள் பார்த்தோம். ஒண்ணு வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஹேவ்க்கு பதிலா ஐ ஹேவ் காட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி ஆப்ளிகேஷன்ஸ், டியூட்டீஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் பத்தி பேசுறப்போ ஐ ஹேவ் டூ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாவும் ஐ ஹேவ் காட் டூ அப்படின்னு சொல்லலாம்னு சொன்னோம். இது 2 அர்த்தத்திலயுமே நாம யுகே அண்ட் யுஎஸ் இங்கிலீஷ் 2லயுமே ஐ ஹேவ் காட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம பார்க்க போற இந்த ஹேவ் காட்டன், ஐ ஹேவ் காட்டன், ஷி ஹஸ் காட்டன் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்களான்னா, யுஎஸ் இங்கிலீஷ்ல மட்டும். பொதுவா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு நம்ம வந்து ஹேவ் பக்கத்துல வெர்போடைய 3rd ஃபார்ம போடுவோம் இல்லையா? ஸோ யுஎஸ் இங்கிலீஷ பொறுத்த வரைக்கும் கெட்டுடைய 3rd ஃபார்மா அவங்க காட்டன தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுனால, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம ஒரு விஷயத்த சொல்றப்போ, அவங்க ஹேவ் காட்டன்,
ஹேஸ் காட்டன் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் யுகே இங்கிலீஷ பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துலயும் அவங்க ஹேவ் காட், ஹேஸ் காட்டன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸ நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இத பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு இல்ல, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஹேட் காட்டன் அப்படின்னு யுஎஸ் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஹேட் காட் அப்படின்னு யுகே இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். அதே மாரி வுட் ஹேவ் காட்டன், குட் ஹேவ் காட்டன் இந்த மாதிரிலாம் யுஎஸ் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல எல்லாம் இந்த கெட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல கெட்ட வந்து பிகம், அப்டைன், ரிசீவ், என்டர் இந்த மாரி அர்த்தங்கள் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ ஹேவ் காட்டன் அப்படின்றத ஐ ஹேவ் பிகம் அப்படின்ற அர்த்தத்துல யூஸ் பண்ணலாம். ஐ ஹேவ் ஆப்டைன்ட், ஐ ஹேவ் ரிசீவ்ட் அப்படின்ற அர்த்தத்துல யூஸ் பண்ணலாம். ஐ ஹேவ் என்டர்ட் அப்படின்ற அர்த்தத்துல யூஸ் பண்ணலாம். ஸோ இத பத்தியெல்லாம் தான் அடுத்து வர எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஐ ஹேவ் ஆப்டைன்ட், ஐ ஹேவ் ரிசீவ்ட் அப்படின்ற அர்த்தத்துல நம்ம வந்து ஹேவ் காட்டன், ஹேஸ் காட்டன் இத எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ அவருடைய நியூ லுக்குக்கு நெறைய பாராட்டுக்களை அவர் பெற்று வருகிறார் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இப்போ ஒரு ஆக்டர் இருக்கார். அவர் வந்து ஒரு புது மூவி நடிக்க போறார் அப்படின்னா, லுக் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பார் இல்லையா? ஸோ அந்த லுக்க பத்தின போஸ்டர்ஸ், ஃபோட்டோஸ்லாம் வருது. அது வந்து மக்களிடையே நல்ல பாராட்டுக்களை பெற்று வருகிறது. இப்படியெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாரி ஒரு எக்ஸாம்பிள். ஹி ஹாஸ் காட்டன் அ லாட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆன் ஹிஸ் நியூ லுக். இந்த இடத்துல நாம ஹி ஹாஸ் ரிசீவ்ட் அ லாட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆன் ஹிஸ் நியூ லுக் அப்படின்ற அர்த்தத்துல தான் நாம has gotten a lot of compliments on his new look அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம் இந்த அர்த்தத்துக்கு. இப்போ யாருக்காவது ஃபாரின்ல படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு அப்படின்றதுக்கு நம்ம வந்து காங்க்ராச்சுலேட் பண்ணுவோம். வாழ்த்துக்கள், வெளிநாட்டுல படிக்க உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஐ ஹியர் யூ ஹவ் காட்டன் அ ஸ்காலர்ஷிப் டு ஸ்டடி அப்ராட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஐ ஹியர் யூ ஹவ் ரிசீவ்ட் அ ஸ்காலர்ஷிப் டு ஸ்டடி அப்ராட். அப்படின்ற அர்த்தத்துல தான் நம்ம வந்து யூ ஹவ் காட்டன் அ ஸ்காலர்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ரிசீவ்டு சொன்னோம் இல்லையா? இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பிகம் வச்சு சொல்லப் போறோம். புதுசா நெறைய ரூல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இந்த புது விதிகளால் மக்கள் குழப்பம் அடைந்துள்ளனர் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். பீப்பிள் ஹேவ் காட்டன் கன்ஃப்யூஸ்ட் பை நியூ ரூல்ஸ். இதுக்கு பீப்பிள் ஹேவ் பிகம் கன்ஃப்யூஸ்ட் பை நியூ ரூல்ஸ் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ஹேவ் காட்டன நம்ம ஹேவ் பிகம் அப்படின்ற அர்த்தத்துல நம்ம யூஸ் பண்றோம். ரெகுலர் வொர்க் அவுட்ஸ்க்கு அப்புறம் அவர் வந்து நல்லா ஃபிட் ஆயிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஆஃப்டர் ரெகுலர் வொர்க் அவுட்ஸ் ஹி ஹாஸ் காட்டன் ரியலி ஃபிட். ஆஃப்டர் ரெகுலர் வொர்க் அவுட்ஸ் ஹி ஹாஸ் பிகம் ரியலி ஃபிட் அப்படின்ற அர்த்தத்துல தான் நம்ம இப்படி சொல்றோம். ரொம்ப காமனா சொல்லுவோம். யாரையாவது புதுசா பார்க்கிறப்போ அவங்க ரொம்ப இளைச்சு போயிட்டாங்க அப்படின்னா, "ஏன் நீ ரொம்ப ஒல்லியாயிட்ட, ரொம்ப இளைச்சு போயிட்ட, என்னாச்சு?" அப்படின்னு நம்ம கேட்போம். "யூ ஹேவ் காட்டன் தின், வாட் ஹேப்பன்?" அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இதுவே யுகே இங்கிலீஷா இருந்தா, இந்த இடத்துலயும் நம்ம யூ ஹேவ் காட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். யுஎஸ் இங்கிலீஷ பொறுத்த வரைக்கும் தான் நம்ம யூ ஹேவ் காட்டன் தின், வாட் ஹேப்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடங்கள்ல ஹேவ் காட்ன்றது யுஎஸ் இங்கிலீஷ்ல இல்லை. அடுத்து நாம ஹேவ் என்டர்ட் அப்படின்ற அர்த்தத்துல நம்ம வந்து ஹேவ் காட்டன, ஹேஸ் காட்டன யூஸ் பண்ண போறோம். அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ அவ வந்து ஒரு புகழ்பெற்ற மியூசிக் ஸ்கூல்ல நுழைந்தாள் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஷி ஹாஸ் காட்டன் இன்டு அ பிரஸ்டீஜியஸ் மியூசிக் ஸ்கூல். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஷி ஹாஸ் என்டர்ட் அ பிரஸ்டீஜியஸ் மியூசிக் ஸ்கூல். அதுதான் நம்ம இப்படி சொல்றோம். ரொம்ப காமனான ஒரு சென்டென்ஸ். என்னோட ஃபோனுக்குள்ள கொஞ்சம் தண்ணி போயிடுச்சு. உள்ள தண்ணி பூந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். வாட்டர் ஹாஸ் காட்டன் இன்டு மை மொபைல் ஃபோன். இந்த இடத்துல வாட்டர் ஹாஸ் என்டர்ட் மை மொபைல் ஃபோன். அதுதான் நம்ம வாட்டர் ஹாஸ் காட்டன் இன்டு மை மொபைல் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த வீடியோல நாம ஹேவ் காட் அண்ட் ஹேவ் காட்டன் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஹேவ் காட் அப்படிங்கிறப்ப பொசெஷன், ஹேவ் டு அதுக்கு பதிலாவும் நம்ம ஹேவ் காட் டுவ யூஸ் பண்ணுவோம். இந்த இடங்கள்ல ஹேவ் காட்டன் தான் யுகே இங்கிலீஷ், யுஎஸ் இங்கிலீஷ் 2லயுமே யூஸ் பண்ணுவாங்க. பெர்ஃபெக்ட் டென்ஸ பொறுத்த வரைக்கும் நம்ம யுஎஸ் இங்கிலீஷ்க்கு காட்டன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹேவ் காட்டன், ஹேஸ் காட்டன் இந்த மாரி யூஸ் பண்ணுவோம். இதே மாரி நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட்க்கு ஹேட் காட்டன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம வந்து இந்த வுட் ஹேவ், குட் ஹேவ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த இடங்கள்லயும் வுட் ஹேவ் காட்டன், குட் ஹேவ் காட்டன் அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல யுஎஸ் இங்கிலீஷ்ல காட்ன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.